இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ஃபிட்டா நைட் எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பேல்ல, தூங்கணும்ல, வந்து படுனா. நான் அப்புறமா படுத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் போய் படுங்க. பாரு, சரி வாங்க நம்ம போய் தூங்கலாம். வாங்க, எழுந்து வாங்க. ஏய் வாடா. சரிங்க. இங்க ரொம்ப குளிருது இல்ல? எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. நான் காத்தாட அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். நீங்க எல்லாம் படுங்க. டேய், சரி நீ எல்லாம் மாறவே நம்ம இல்லையா? போய் படுக்கலாம். சரிடா. போய் படுறா. சரி போ. வீரா, நீ போய் படு. டயர்டா இருப்ப. படுத்துப்பா. சரிடா, நீங்க போய் அந்த ரூம்ல படுத்துக்கோங்க. சரிங்க. முருகா, எடுத்துட்டு வரேனா? எடுத்துட்டு வா வள்ளி. இரா, நீ எங்க வர? இல்ல வலிமா, குளத்துல ஆழம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. எதுக்கும் நான் உங்க கூடவே வரேன். நீங்க தடுமாறி கீழே எதுவும் விழுந்துட கூடாதுல. சரி வா. கண்மணி, கண்மணி, நீ எதுக்கடி வந்த? நீ மேல போய் நில்லு. இல்ல வீரா, நானும் இருக்கேன். நீ வலி சித்திக்கு துணையா இருக்க, நான் உனக்கு துணையா நிக்கிறேன். சித்தி, நீங்க தண்ணி எடுங்க. பிருந்தா, நீ எங்க போற? அக்கா 2 பேரும் போயிருக்காங்கல்ல, நானும் போறேங்க. ஓ சரி. என்ன விஜி, எல்லாரும் இறங்கிட்டாங்க, நீ இறங்கல? இந்தா இப்ப இறங்குறேன் மச்சான். விஜி, வேணா விஜி, நீ மேலேயே இரு. எல்லாரும் எதுக்கு குளத்துல இறங்கிட்டு, நீ ஒருத்தியாவது நனையாம இரு. மேலேயே நில்லு, நாங்க வந்துடுறோம். சரி சித்தி. இது ஒண்ணு நான் ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு பண்ணும். ஒன்னு, ரெண்டு, மூணு. இனி திரும்ப நீ வரவே முடியாது. வலிமா, ஐயோ சித்தி. அத்த, வள்ளி, ஐயோ வீரா, வலிமா, வீரா, பாத்தா அக்கா, கண்மணி. போடா போடா. அப்பா, எனக்கு நீச்சல் தெரியாதுப்பா. ஓ, ஏய், எங்கடா அவங்க 2 பேரும்? எங்கடா ஐயோ எங்க போனாங்க தெரியலப்பா. விஜி, விஜி, அது போய் ஊருக்குள்ள சில ஆட்களை கூட்டு வா. போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ராமச்சந்திரா, இப்பவும் ஒத்த தங்கச்சி குளத்துல போனமா மிதக்க போறா. இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற முதல் தண்டனை.
அழாத. அழாதீங்க. நம்ம சாமி நம்ம கூட தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் தப்பா நடக்க விடாது. பயமா இருக்குன்னா யாருன்னா இப்படி எல்லாம் செய்யறா? நம்ம குடும்பத்து மேல யாருக்கு என்ன பகைனா ஏன் இப்படி எல்லாம் செய்யணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கொஞ்சம் புலம்புறத நிறுத்துறியா? அதான் யாருக்கு ஒண்ணும் ஆவல. எதுவும் ஆகலையா? யாருக்கும் எதுவும் ஆகாம தப்பிச்சுமே நான் நிம்மதியா இருக்கேன். அப்படி மட்டும் ஏதாவது நடந்திருந்தா ஐயோ இப்ப நினைச்சாலும் என் நெஞ்செல்லாம் பதறுது. ஒரு நிமிஷம் உயிர் போய் வந்த மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும். கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா, என் வாக்கு மேல நம்பிக்கை இருந்தா நீங்க என்கிட்ட குறி கேட்கலாம். நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உயிரை காப்பாத்திக்க முடியும்ல. இங்க பாருங்க, குறி கேட்கறதுல எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இங்க இருந்து மரியாதையா போயிடுங்க. சும்மா வந்து வெறுப்பேத்திக்கிட்டேன். நல்லதுக்கு காலம் இல்ல. இனி உங்க விருப்பம். விதி யார விட்டது? ஐயோ அம்மா ஒரு நிமிஷமா. என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்கம்மா. நான் சொல்ல வரல, என்ன படைச்சவ சொல்ல வந்திருக்கான். இதோ நிக்கிறாரே, ஊர் உலகத்துக்கு தானம் பண்ற தர்ம பிரபு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மகராசன். உன் குடும்பத்துக்கு ஒண்ணு வரக்கூடாதுன்னு தெய்வம் என்ன அனுப்பி வச்சிருக்கு. ஓவர் ஆக்டிங் போட்டுட்டு இருக்குல்ல. யா வீரா, இது சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. ஃப்ராடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய்! சந்தேகம்? தெய்வத்தையே சந்தேகப்படுறீங்களாடா? உன் குடும்பத்துல பல வருஷமா பல குழப்பம் நடந்துட்டு இருக்கு. வீட்ல இருக்கிற எவனும் நிம்மதியா வாழல. வாழ வந்த எவனும் கட்டினவன் கூட சந்தோஷமா வாழல. காரணம் என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களாடா? பெண் சாபம். ஒரு பொண்ணோட சாபம் இந்த குடும்பத்தை புடிச்சு உலுக்கிட்டு இருக்கு.